இல்ல மேப் அப்படியே காட்டுங்க கேமராக்கு நேரா. பாதையில தடை செய்யப்பட்ட பகுதின்னு அதையும் கேட்டு போட்டு மூடி வச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய விஷயத்தை இப்படி முடிச்சிட்டேன். ஆக மொத்தத்துல அருணாச்சலம் படத்தோட டர்னிங் பாயிண்ட். வெல்கம் பேக் டு இது எந்த ஒரு vlog. நம்ம கடைசியா எதோட விட்டுட்டு போனோம் அப்படின்னா, யாரும் நம்ம படத்துல யாருமே நல்லா இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த படத்துல டர்னிங் பாயிண்டா இருந்த கேரக்டர் ஆமா பாஸ் பண்ணிட்டு போட்டுருந்தோம். எந்த பயனும் இல்ல. தெரிஞ்சு கோபி கண்டுபிடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். கோபி நான் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, பிரேக் பண்ண மாட்டேன். நீங்களே சொல்லி நேர்மையான குப்பை. ரூல்ஸ் பிரேக் பண்ண ரகுவரன் ஐடியாவே இல்லையே. ஐடியாவே இல்லை. சரி ஓகே, இது வந்து ஆஃப்டர் த பிரேக் வந்தனால கொஞ்சம் டைல்யூட் ஆகி போச்சு. அந்த ஹைப்பை ஏற்றலான்னு முயற்சி பண்ணால் எவனும் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. போய் தொலைங்கடா. அந்த படத்தில் வர்றது டிவி தான்டா டர்னிங் பாயிண்ட். டிவி மூலமா தான்டா பேய் வரும், பேய் போகும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத டிவியில சீரியலா தானே வரும். ஆமா, அந்த டிவி என்ன பிராண்டு? ஒனிடா. நீங்க பாத்துருப்பீங்க, சின்ன பிள்ளை ஒனிடா மண்டே ஒருத்தர் கொம்பு வச்சுட்டு வருவாங்க. நரகத்தின் பாதுகாவலன் தான் ஒனிடா டிவியோட பிராண்ட் அம்பாசடர். அப்ப பிபிஎல் வாங்கியிருந்தா நம்ம சாப்பிடுவோம். பிபிஎல் வாங்கியிருந்தா படமே வந்திருக்காது. நல்ல கம்பெனியா? எங்க வீட்ல இருக்கு. எங்க வீட்ல இப்ப பிபிஎல் இருக்கு. நம்மளுக்கு அதே வண்டி தானா? ஆமா. அப்படியே சொல்லுங்க. லாஸ்ட் எங்க நிக்குது இப்ப? ஆண்டவா வழிய காட்ற ஆண்டவா. தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஒரு முட்டு சந்து இருக்கு. லெஃப்ட் இருக்குயா? இல்ல தடை செய்யப்பட்ட பகுதி பிரைவேட் ஏரியா. என்ன கணக்குல வந்து இப்ப மேப் காட்டுது? இல்ல மேப் அப்படியே காட்டுங்க கேமராக்கு நேரா. அப்படி கேமரா திருப்பி காட்டுங்க. வந்த இடம் ஆனா முட்டு சந்து, அதை காட்டிக்கிறேன் பாருங்க. இதான்பா முட்டு சந்து. பாதையே இல்ல தடை செய்யப்பட்ட பகுதின்னு அதையும் கேட்டு போட்டு மூடி வச்சிருக்காங்க. தடை செய்ய ப்ரோஹிபிட்டட் ஏரியாக்குள்ள கூட்டு வந்து கோர்த்து விட்டு விளையாண்டுக்கு இருக்கு. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இது வலின்னு சொன்னா ஞாபகம் வருது. அருணாச்சலம் படத்துல ரஜினிக்கு வந்து ஒரு சீன்ல வந்து வலி கிடைக்கும், நமக்கு இப்போ வலி கிடைக்காத மாதிரி. ஓ, அதுதான் அந்த படத்தோட டர்னிங் பாயிண்ட் சொல்ல வரீங்களா? யா, ஓகே. கண்டுபிடிங்க என்ன. உங்க அப்பா வீட்டுக்குள்ள வச்சு தம்மடிக்க விட்டு கொள்வாரு. அது இல்ல, அதெல்லாம் பாயிண்ட் இல்ல. ரூம் ஃபுல்லா சுருட்டா எங்க அப்பா அடிடா அப்படினாரு. சரி, நானும் உட்கார்ந்து ரூம் ஃபுல்லா புகைய போட்டேன். ஆனா ஒரு வீட்டு காலியாக ரூம் ஃபுல்லா புகைய போட்டேன். போயிட்டு வந்தவன், ஏன்டா சீலிங்லாம் கருப்பா இருக்கு, என்னடா பண்ணேன்னு கேட்டேன். நம்மளுக்கு ஊர்வலத்துல ஜாயின் ஆயிருவோம். அதே வேற ரூட் மேப் மாத்தி போடுறா. சரி மேட்டருக்கு வா. Get the man with the plan right here. ஆமா, யாரு அந்த படத்துல நமக்கு வழி தெரியாம சுத்துற மாதிரி அருணாச்சலம் வழி தெரியாம சுத்துவாப்ல. வழி தெரியாம சுத்த மாட்டாரு. கண்ணுக்கு எதுவுமே தெரியல. வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டுவாப்ல. முன்ன பின்ன வெளியூர்ல போய் வாழ்ந்தது கிடையாது. உள்ளூருக்குள்ளே வந்து ரவுடிசம் பண்ணிட்டு தெரிஞ்சவரு. ரவுடிசம்னா என்ன சொல்றது, அவர் வச்சதுதான் சட்டம், நாங்க வச்சதுதான் நியாயம் அப்படின்னு. சென்னையில வந்துமே அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. பாட்டில கையில மண்டையை ஒட்டச்சு உசார் பண்ணுவாரு. அப்படி வழியெல்லாம் தெரிஞ்சவருக்கு ஒரு வழிகாட்டியா வந்து நம்ம அனுமன் ஜெயந்தி நம்மளோட அனுமன்ஜி வந்து வழிகாட்டுவார். உத்தராஜா கோட்டையை புடிட்டு போய் இதோ இங்கே இருக்கிறார் அருணாச்சலம் அப்படின்னு. கடைசியா கையெழுத்து போற நேரத்துல உள்ள ஒரு நாள் வைத்தியக்காரன் ஒரு டவுட், அருணாச்சலம் ஹெல்ப் பண்ணுச்சா விசுக்கு ஹெல்ப் பண்ணுச்சா? விசுதான் விசுவாசமா இருந்தவர், அதனாலதான் அவர் பேர் விசு. அதான் அது விசுக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்கு. விசு டெய்லி கம்மி போடுவாரு. உனக்கு கிடைக்கும், நான் எவ்வளவு நாள் வேண்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமாப்பா அப்படின்னுவாரு அருணாச்சலம். இதுல 3000 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அருணாச்சலம் இது உனக்கு கிடைக்கணும்னா கணக்கு பிள்ளையா போடணும். சரி ஓகே, கம் டு த பாயிண்ட். ஆக மொத்தத்துல அருணாச்சலம் படத்தோட டர்னிங் பாயிண்ட் மங்கி மகாதேவன். நான் பாட்டுக்கு ஜெவனேன்ட்டு உட்கார்ந்துருக்கேன். பேசாட்டி போண்டியதானே மங்கி மகாதேவன். சரி ஓகே, இப்போ அருணாச்சலம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டா வந்தது இல்ல விக்ரம் பார்ட் 2. நம்ம லோக்கி எடுத்த படம், லோக்கி வெர்ஸ்ல வருது இல்ல. பார்ட் 2 டவுட் ஆயிருச்சு. அதான் பார்ட் 2 லோக்கி எடுத்த விக்ரம் படம் இருக்குல்ல. ஆமா. சோ அதுல வந்து ஒரு மிகப்பெரிய கேரக்டர் இருக்கு. ஹூஸ் திஸ்? கெஸ் பண்ணுங்களேன். சரி, அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லுங்க. இதுதான் விக்ரம் படத்துல ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஏதாவது சொல்லுங்க பாப்போம். டர்னிங் பாயிண்ட். சரி, நான் யோசிக்க சொல்லலடா, டக்குன்னு தோன்றத சொல்லுங்கடா. இல்ல ஆளுக்கு ஒரு நேரம் யோசிக்கிற நேரத்துல அந்த கர்மத்தை நானே சொல்லலாம்னு விரக்தி வருதுடா எனக்கு. நீங்க யோசிக்கிற உங்க மூளையில எப்படி பார்க்க முடியும்? ஒண்ணுமே தெரியாது சொல்லக்கூடாது. அதான் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். சரி ரைட் ஓகே சொல்லுங்க. அந்த படத்துல எல்லாரும் யார் யோசிப்பாங்கன்னா ரோலெக்ஸ்ன்னு சொல்லலாம்,
நம்ம ஆளு யாரு விஜய் சேதுபதி அந்த ஆள் கேரக்டர் பேர் என்ன மறந்து போச்சு ஐயோ டாக்டர் சந்தானா பவானி இல்லையா? அவர் பேர் வந்து பாப்லோ எஸ்கோபார். அட்ரஸ் விசாரிப்பாங்களே. ரைட்டா லெஃப்டா? ரைட். ஓகே. நம்ம பாப்லோ எஸ்கோபார் சந்தானம்னு நினைச்சி சந்தானம்னே வருது. சந்தான பாரதியும் இவரும் அட்ரஸ் நானும் விசாரிச்சிருந்தேன். ஒன்ஸ் அப்பான் a time. ஸ்ட்ரெயிட் தான். சிலர் பகத் வாசில்னு நினைக்கலாம், சிலர் வந்துட்டு அவ பேர் என்ன கழுத்தத்து கொல்லுவாங்களே ஹீரோயின் அவளா இருக்கும்னு நினைக்கலாம், இல்ல அந்த குழந்தையா இருக்கும்னு நினைக்கலாம், இல்ல மருமகளா இருக்குன்னு கூட நினைக்கலாம். மருமகளா இருக்க வாய்ப்பு இல்ல. நல்லா இருந்துச்சுப்பா. மருமக நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா கதைக்கு வாய்ப்பு இல்ல. அந்த படத்தோட உண்மையிலே மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் யாருன்னா ராம் திலக். யாம் திலக் யாரு? யாம் திலக் இல்ல ராம் திலக். ராம் திலக் யாரு? வெல்கம் டு சென்னை. அந்த கேங்ல ஒருத்தர் சிட்டி இருப்பான்ல ஒல்லியா, நம்ம ஹைட்டா ஒல்லியா இவன் கேரக்டர் நிறைய பண்ணி நயன்தாரா கோயில் கட்டவனுக்குலாம் என் கதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் தான் ராம் திலக். ஆமா, சிறந்த ஆக்டர். ஆய் போறதான் கதையா? ஆய் போனனாலதான் ஐயோன்னு போயிட்டாரு. மேல ஓனான்றதுக்கு அவர்தான். அதான் சாம்பிள். ஒண்ணுமே இல்ல, அது வரைக்கும் படம் ஒரு லைன்ல போய்கிட்டே இருக்கும். யாரு வந்து கோஸ்ட் 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 கோஸ்ட்னு போயிட்டு தான் இருக்கும். ஓகே சரியா? பெருசா அந்த ஆப்போனன்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆமா பேச விடுங்களேண்டா. ரைட், ஓகே, நல்ல கவுண்டர். பாப்லோ எஸ்கோபார் அவரோட ரியல் கேரக்டர் காட்டியிருக்கவே மாட்டாப்ல. ரோலெக்ஸ் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. அந்த போலீஸ்காரன் ஒருத்தன் சும்மா ஒரு டேபிள் முன்னாடி இப்படியே உட்காந்துக்கிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டே இருப்பேன். பக்கத்து வாசல் மட்டும்தான் அங்கங்க ஓடி ஓடி இவன் யாரும் கண்டுபிடிக்க தேடிட்டே இருப்பான். பட் ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாம் ரிவீல் ஆன டைம்ல பக்கத்து வாசல் போய் பாம்பு வச்சுட்டு வந்துருவானா? ஆமா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அடிச்சது யாரு? விஜய் சேதுபதியே அமைதியா தான் இருப்பான், வெளியே வந்திருக்க மாட்டான். அது வரைக்கும் என்னன்னா சரி பாத்துக்கலாம், எப்படியாவது அந்த பொருளை கைப்பற்றினா போதுன்னு மட்டுமே இருந்திருப்பான். விஜய் சேதுபதியோட குடோனுக்குள்ள இவங்க ஃபுல்லா பாம்பை செட் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பான். இவன் விஜய் சேதுபதிக்கு அது எப்படியோ வந்து அவனோட ஸ்பை மூலமா தெரிய வந்து அவனை எல்லாரும் வெளியே வாங்க கூப்பிட்டு வருவான். அந்த நேரத்துல கக்கூஸ்ல ஒருத்தர் உட்காந்து கக்கா போயிட்டு இருந்தான்ல, அவர் தான் ராம் திலக். வெடிச்சதுனாலதான் பாப்லோ எஸ்கோபார் வந்து வெளியே வந்தாப்ல அவுட் பிரேக் ஆனாரு. வெளியில வந்ததாலதான் அது வெடிச்சிச்சு. அவனுக்கு வெளியே வந்ததை மறைக்கிறதுக்கான முயற்சியில தான் வெடிச்சது, இல்ல கழுவுறதுக்கான முயற்சியில. தொடக்க வந்துருக்கலாம். ஒருத்தன் கீழே போய்கிட்டு இருக்கும் போதே மேல போனான்றது அதுதான். அவர் தான் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் படத்துல. உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த படமும் வடிவேல வச்சுதான் நடந்திருக்கு. நிறைய படங்கள் வடிவேல் சொன்ன ஒன்லைன் எடுத்து கதை எடுத்தாங்க. மேபி இருக்கலாம். நல்ல வேலை பாம கொண்டு போய் ஃபிளஷ் டேங்க்ல வச்சான். கோப்பையிலே வச்சிருந்தான் என்னதுக்காக. ஒரு நாள் வச்சு தப்பிச்சு ஓடிப்பாரு. அதோட வழி என்னன்னு உனக்கு தெரியும். சட்டம் முழுக்க சாணியா இருக்கும், இருந்தாலும் அதை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுறதுக்கு பேர் தான் 90s தீபாவளியா? ஒருவேளை சாணி கிடைக்கலாம், பழைய தகர டப்பா. பூமர். So what? பூமர் அடின்னு. I am proud to be an boomer. இந்த மாதிரி 16 வயசு இளம் வாலிபர் கிறிஸ்டோபர்ஸ்களுக்கு. கிறிஸ்டோபர் கோபி எல்லை தாண்டி போறீங்க. போறா பிஜிஎம் போட்டு அல்லையிலேயே மீத்து விடுவோம், அமைதியாக வரும். நீ தான் பேச மாட்டேன்னு சொன்னேலையா? பேசக்கூடாதுன்னு இருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் வாயை திறக்கிறேன். சரி, ஓகே, அடுத்த பாயிண்ட். நெக்ஸ்ட் மூவி ப்ளீஸ். முதல் மரியாதை. இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அதை முதல்ல சொல்லுங்க. பிரச்சனை என்ன, படம் பார்க்கல. முதல்ல மரியாதை இல்லவா? முதல் மரியாதை ஒரு அரைவடையா பார்த்த படம். முதல் மட்டும் தான் பார்த்தேன். ஓகே. எனக்கு முதல் மரியாதை பிடிச்ச காரணம் வந்துட்டு எனக்கு தெரியும். என்னது? ராதா ரவிக்கு எல்லாம் வருவாங்களே அதுவா? அது இல்லப்பா, விவேக் காமெடிக்கு அப்புறம் தான் அந்த படத்தை போய் பார்த்தேன். ஓ, கிறுக்கு பயமுல உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபம் இருக்கு, இளம இருக்கு. அதுக்கப்புறம் தான் சரி எந்த படம் அப்படி சொல்லி முதல் மரியாதை. அந்த படத்தை வந்து எனக்கு ரெஃபர் பண்ணது எங்க டாடி. இந்த படத்தெல்லாம் பார், அடிக்கு வளரும் அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு மாதிரி ஒர்த்தான படம் தான். சரி, ஓகே, அது இருக்கட்டும். முதல் மரியாதையில யார் டர்னிங் பாயிண்ட் நீங்க நினைக்கிறீங்க? படம் யார் நல்லா பாத்தீங்களா அவங்க பதில் சொன்னா போதும். ஓகே, நான் படம் பார்க்கல. அப்போ பார்த்த கிறிஸ்டோபர் மட்டும் தான் பதில் சொல்லணும். யாருமே படம் பார்க்கலையா? நோபடி. சீன்ஸா பாத்துறீங்க? புரியல. இல்ல, அதுல சீன் வராதேப்பா. நீங்க டிவில விட்டு பாத்துருப்பேன். டிவிலே விட்டு பார்த்தேன். இல்ல, அவங்களே விட்டு தான் போட்டிருப்பாங்க. வெறும் ஆடு தானே வந்திருக்கும். ஆட் வரப்ப வரைச்சாலும் மாதிரி அப்படி மறந்துடுவோம். அதனால அந்த ஒரு கன்ஃபியூஷன். படத்துல அந்த படத்தோட டர்னிங் பாயிண்டே எனக்கு தெரியும்.
கிளைமேக்ஸ்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க. யாரு அடிச்சது யாரு? ராஜ் கட்டப்பா. கட்டப்பா தான் அந்த படத்துல டர்னிங் பாயிண்ட். கட்டப்பாவா? ஆமா, கட்டப்பா அந்த படத்துல இருப்பாரு தெரியுமா? சத்யராஜ் அந்த படத்துல இருப்பாரு. படம் பார்க்கல. எல்லாருக்கும் சிவாஜி, ராதிகா, வேற யாரு? அந்த படத்துல அவ பேர் என்ன? அடிக்கரசி. அடிக்கரசி பேர் என்ன என்னமோ சொல்லுவாங்களே. ரைட். பஞ்சவர்ணமா ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே. மூக்குச்செடி சிந்தி பழைய சோத்துல சைடிஸ். இந்த ரைட்டாடா? அதுக்கு சிவாஜி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே துண்ட தோல்ல போட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு. படம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது படம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே வடிவகரசியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். என்னதான் மெயின் ரோல் வந்து சிவாஜி கணேசன் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சிவாஜி கணேசனும் ராதாவும் சேர்ந்து கொடுத்திருந்தாலும் நேரா படம் கடலா? டெல்லு மேன் சொல்லுங்க. ரோடு பாக்குறேன். ஓகே, முதல் மரியாதை படத்தோட பேஸ் ஸ்டோரி லைன் என்னன்னா, ஊர்லயே நல்ல மதிப்பும் மரியாதையும் எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல நிலைமையில இருக்க ஒரு ஆண். சின்ன வீடு வைக்கிறீங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு. சின்ன வீடு. அதனால என்ன சொல்றேன்னா ஊர்ல மரியாதை இருக்காதீங்க. அவ்வளவு பெரிய விஷயத்தை இப்படி முடிச்சிட்டேன். கேட்டுச்சா ஊர்ல மரியாதை இருக்காதீங்க. தெரியலையே, போட்டா 17 லட்சம் வீடியோ ரிவீல் பண்ணி பார்க்கணும். சின்ன வீடு வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு. அதான் அந்த படத்தோட கதை. இருக்க இடம் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேட்கிற ஈன சாதிப்பே நான் இல்ல. லெஃப்ட். ஓகே, ஆப்வியஸ்லி அது அப்படி கூட சொல்லலாம். புத்தி கேட்டதே. இருந்தாலும் அந்த படத்தோட நோக்கம் அது கிடையாது. போட்டு பேச. காதலுக்கும் பாசத்தை செலுத்துறதுக்கும் வயசு ஒரு தடை இல்லை அப்படின்றதையும், பாசத்துக்காக ஏங்கிட்டு ஒருத்தன் 60 வயசு ஆளா இருக்கக்கூடிய பாசமா பாயாசமா? இப்ப ஓகே, அந்த கதையை நான் சொல்லி முடிச்சிடவா? என்ன கதை? முதல் மரியாதை கடந்து கடைசியா மரியாதை. முதல் மரியாதை படத்துல சிவாஜி கணேசன் தான் ஹீரோ. ஓகே, இப்பதான் தெரியுமா? சொல்ல விடுங்கடா. முதல் மரியாதை படத்துல வேதாளம் கதை சொல்ற மாதிரி. டேய், நான் கதையே சொல்லலடா, என்ன விட்டு தொலைங்கடா. டேய், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்கடா. இத நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதாடா. ஆளை பைத்தியமாங்களான்னு பாரியா? வெற்றி.